வேற யாரு? உங்க பியாத்தி ரூபிதான். பலடும் பிடையே தேயாதே, இனியும் அழுது புலம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென் பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவள யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அக்கா, நேத்து ராத்திரி உங்க பியாத்தி போட்டு பிச்சிட்டா. ஆமாம்மா, என்னையும் போட்டு வெளி வெளின்னு வெளுத்துட்டா. இப்படி ஒரு அடி என் புருஷன் கூட அடிச்சது இல்லக்கா. ஏன் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா கூட அடிச்சதில்ல. என்ன அடி, இடி மாதிரிலாம் இருந்துச்சு. தங்கச்சிமா, உனக்கு புதுசுடா, எனக்கு பழகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அடி வாங்கிட்டேன் பாத்தியா. ஆமாக்கா, நீங்க எப்படிதான் 2 தடவை அடிய தாங்கினீங்களோ? என்னால ஒரு தடவையே முடியலக்கா. இதுல உங்களுக்கு பாதி எனக்கு மீதி தான் உளுந்துச்சு. இருந்தாலும் முடியலக்கா, தாங்க முடியல. தங்கச்சிமா, ஹாஸ்பிட்டல் போலாமாடா? வேண்டாங்க்கா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு நினைக்கேன். அப்போ 4 அடியோட எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துட்டேம்மா. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ஓடி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனால பிச்சு எடுத்துட்டா. ஆமாக்கா, பிச்சு எரிஞ்சிட்டா போங்க. அந்த குடுமி மீன்காரி எல்லாம் சொன்னது உண்மைதான்க்கா. இந்த பிள்ளைக்கு நிஜமாலே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாண்டா தங்கச்சி, போன ட்ரிப் என்னைய அடிச்ச போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணதான் உன்னைய கூட்டிட்டு போனேன். இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி இல்லாமா நோய் இருக்கு? இருக்குதேம்மா, நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு போல. நான் இப்படி ஒரு பிரச்சனையை பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்லக்கா. நானும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏக்கா, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்த மாதிரி எனக்கு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னதுடா? இந்த பிள்ளைய என் பேரனுக்கு தானே கெட்டலான்னு நினைச்சேன் கல்யாணம் நின்ன உடனே. நல்ல வேலை, அன்னைக்கு என் பேரன் கல்யாணத்துக்கு வரையில. உங்க பேரனுக்கு நீங்க கெட்டிக்கிட்டீங்க. அதனால இந்த விஷயத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்ல. ஆமாண்டா தங்கச்சி, நீ தப்பிச்சிட்டா, நாங்க தான் மாட்டிக்கிட்டோம். என் மகன் ஆசீர்வாதத்துக்கிட்ட நான் சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சான். என் மருமகள் அமுதாவும் அப்படிதான், நான் சொன்னதுக்காக தான் சம்மதிச்சா. இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு தெரிஞ்சா இப்போ அவ்வளோதான், என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஆமாக்கா, நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னே தெரியலையே. இந்த அடி அடிக்கிறவங்க பேர வாழ்க்கை என்ன ஆகுறது? அதனாலதாம்மா என் பேரன் பயந்துகிட்டே இந்த ரூம் பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேங்க. நான் அன்னைக்கு கேட்டதுக்கு அவ அடிக்கிற பாட்டி, நீ அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொன்னா. அதனால தானே நானே போய் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் தானே நீ என்னைய போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தது. ஏக்கா, உங்க பேர வாழ்க்கை வீணா போயிருமே. ஆமாண்டா தங்கச்சி, அதான் என்ன பண்றதுன்னே எனக்கும் புரியல. மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற யாரும் பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்த பொண்ணு. ஏக்கா, நீங்க எங்க இந்த பிள்ளைய பாத்திய? சரோஜா தானே அவ தம்பிக்கு கெட்டுறதுக்காக இந்த பிள்ளைய பார்த்தா. ஆமாண்டா தங்கச்சி, அது உண்மைதான். இருந்தாலும் கல்யாணம் நின்ன உடனே வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நான் தானே இந்த பிள்ளைய என் பேரனுக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னேன். எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கினது நான் தானே. இப்போ என் மண்டைய தானே எல்லாரும் போட்டு உருட்டுவாவ. ஆமாக்கா, அது என்னவோ உண்மைதான். அதான் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாக்கட்டியும் பிரச்சனை. என்ன பண்றதுன்னே புரியலடா. ஏக்கா, பேசாம நீங்க உங்க மகன்கிட்ட சொல்லிருங்க. இல்லைன்னா உங்க பேரண்ட்டையாவது சொல்லிருங்கக்கா. ஐயோ, யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை பெருசாயிடுமா? ஏக்கா, உங்க பேரண்ட்ட சொல்லுங்க. அவன் தானே கடைசி வரைக்கும் வச்சு வாழ போறான். மறுபடியும் போய் அடி வாங்கிட கூடாதுல்ல, அதுக்காவது சொல்லி வைங்க. ஆமாண்டா தங்கச்சி, அவனே பாவம் பச்சை மண்ணு. அவனை போட்டு அடி அடி நடிச்சா அவன் தாங்கிக்கிட மாட்டான். அதான்க்கா, அந்த பையட்டு சொல்லி வைங்க. பாட்டி. ஐயோ, நீயா? ஏக்கா, வாங்க வாங்க, ஓடுவோம். பாட்டி வேண்டாம் பாட்டி, என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் இப்போ நார்மலா தான் இருக்கேன் பாட்டி. ஐ அம் வெரி சாரி பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. எது பேசினாலும் 2 அடி தள்ளி நில்லு பேசுமா. ஏற்கனவே அடி வாங்கினது போதும், இனிமேல வாங்குறதுக்கு தெம்பு இல்லை. பாட்டி சாரி பாட்டி, அது கனவுல அடிச்சு நிறுத்து.
கனவு கிணவுன்னுட்டு எத்தனை தடவை அதே பொய்ய சொல்லுவா. நாங்க எதையும் நம்புறதா இல்ல. உனக்கு தூக்கத்துல இருந்து முழிச்சு அடிக்கிற வியாதி இருக்கும். பாட்டி அது வந்து ரூபிமா உண்மையை சொல்லு. குடுமியும் அவ அம்மகாரியும் மீன்காரியும் அப்பவே சொன்னாவ கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் உனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு. ஆனா நாங்க தான் அவிய பேச்ச நம்பல. அப்படிலாம் இருக்காதுன்னு நினைச்சவங்க வீட்லயும் கேட்டிருந்து இல்லன்னு சொல்லிட்டாவ. இப்ப என்னடானா எழுப்பின உடனே அடிக்கிறா. அப்போ உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ? பாட்டி சாரி பாட்டி. சாடி கிடிலாம் இருக்கட்டும், உண்மையை சொல்லு, உனக்கு அப்படி பிரச்சனை இருக்கோ? ஆமா பாட்டி, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அட கடவுளே, பிறவு எதுக்கு இந்த உண்மையை மறைச்சு என் பேரனை கட்டிக்கிட்டா? பாட்டி சேகருக்கும் எனக்கும் தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சேகர் கிட்டயாவது உண்மையை சொன்னியா? இல்ல பாட்டி. ஏன் சொல்ல இல்ல? சொன்னா எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. ஓஹோ, உனக்கு ஏமாத்துறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமோ? கல்யாணம் நின்று போய் மேடையில பாம்போல உட்கார்ந்து இருந்தியேன்னு என் பேரனை தாலி கட்ட வச்சேன். ஆனா நீ இத்தனை நாளா எங்களை ஏமாத்தி இருக்கா. சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறவாது உனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னைய 2 வாட்டி அடிச்சிட்டா, தங்கச்சிய 1 வாட்டி அடிச்சிட்டா, உன் புருஷனை 1 வாட்டி அடிச்சிருக்கா. இதெல்லாம் நடக்காம நாங்க பார்த்துருப்போம்ல. பாட்டி நான் சொல்லலாம் தான் நினைச்சேன், பயமா இருந்துச்சு பாட்டி. சாரி பாட்டி, இனி இப்படி நடக்காது. எப்படி நடக்காதுன்னு சொல்றா? உனக்கு அப்படி வியாதி இருக்குல்ல. இப்ப நல்ல விதமா பேசுறா, அப்போ பேய் பிடிச்ச மாதிரிலாம் அடிக்கா. சாரி பாட்டி. சாரி பாட்டி பூரி பாட்டின்னுகிட்டு என் பேரன்ட்ட சொல்லியே இரு. ஐயோ வேண்டாம் பாட்டி, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் பாட்டி, தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க பாட்டி. சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க முடியாது. இப்போதைக்கு சொல்லாதீங்க பாட்டி, பேரவு சொல்லிக்கலாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பேரவுனா எப்போ? எல்லாரையும் அடிச்சு க்ளோஸ் பண்ண பேரவா? ஐயோ இல்ல பாட்டி, கொஞ்ச நாள் போகட்டும் பாட்டி, அப்புறமா உண்மையை சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு இப்போதைக்கு சொல்லாதீங்க பாட்டி. நீங்க உண்மையை சொல்லிட்டா என்னைய வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ப்ளீஸ் பாட்டி, உண்மையை சொல்லிடாதீங்க பாட்டி. ஆமா, இது சரிபட முடியுமா முடியாதா? தெரியல பாட்டி. எங்க அம்மா அப்பா என்னை அழைச்சிட்டு போகாத டாக்டர்ஸே இல்ல. ஆனாலும் எனக்கு இது சரியே ஆகல. நாசமா போச்சு. அப்போ இதை சரி பண்ண முடியாது அப்படிதானே? தெரியல பாட்டி, ஆனா இப்போதைக்கு சொல்லிடாதீங்க பாட்டி, கொஞ்ச நாள் போகட்டும் பாட்டி. நானே எப்படியாவது முயற்சி பண்ணி இதை சரி பண்ண பாக்குறேன். ஏழா ரூபி, எப்படி சரி பண்ண முடியுங்க? தெரியல பாட்டி, ஆனா நான் ட்ரை பண்றேன். ப்ளீஸ் பாட்டி, நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி சரி, நாங்க யார்கிட்டயும் சொல்லல. நீ யாரையும் அடிக்காம இரு, அது போதும். நான் யாரையும் அடிக்க மாட்டேன் பாட்டி. வேணும்னு நான் எதுவும் பண்றதில்ல. என்னையும் அறியாம தான் இப்படி எல்லாம் நடக்குது. சரி சரி, சீக்கிரமா இந்த நோயை சரி பண்ண பாரு. சரி பாட்டி, நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன். சாரி பாட்டி, உங்க 2 பேரையும் அடிச்சதுக்கு. இனி உங்களை அடிக்க மாட்டேன் பாட்டி. சரிம்மா. ஏக்கா நல்ல பிள்ளையாதான் இருக்கு, நல்ல விதமா தான் வந்து பேசிட்டு போறா. ஏன் தூக்கத்துல முழிச்சா மட்டும் அடிக்கா? தெரியலையேம்மா, ஒருத்தருக்கு ஒரு டைப்பான நோய் வரும் போல. அதுல இதுவும் ஒண்ணு. அதான் அந்த பிள்ளையே சரி செய்யறேன்னு சொல்லியிருக்கா பாத்தியா. சரி பண்ணியாலான்னு பாப்போம். சரி ஆவலனா என்ன செய்யறதுன்னு தெரியலையேம்மா. ஏக்கா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த பிள்ளைக்கு ஏதோ பேய்கி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன். பேய் பிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் வேலையை காட்டும். இல்லம்மா, அது ஒரு நோய். டாக்டர்ட்டெல்லாம் போயிருக்கான்னு சொல்லியாலே. ஏக்கா டாக்டர்கிட்ட போனா பேய் எப்படி சரியாகும்? பேய் விரட்டுவாவெல்லாம் அவியிட்ட கூட்டிட்டு போய் பாருங்க. பேய் விரட்டுவியலா? இப்போதைக்கு நம்மளாலேயே எழுந்து நடக்க முடியல. அதெல்லாம் பிறகு பாப்போம்மா. சரிங்கக்கா. சரோஜா, சரோஜா இங்க வாமா. என்னம்மா? சரோஜா, ஜோசப்புக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிட்டுலம்மா. இது வரைக்கும் விருந்துக்கு கூப்பிடவே இல்லை. பேசாம நாளைக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருவோம்மா. ஏம்மா, எதுக்கு இப்ப தனியா விருந்துக்கு கூப்பிட்டு இருக்க போற? பொங்கலுக்கு கூட இங்க வந்தானே சாப்பிட்டுட்டு போனவே. அது எல்லாரும் போல பொங்கலுக்கு வந்தாவம்மா. இது அப்படி இல்லம்மா, விருந்துக்கு தனியா கூப்பிடணும்ல. கூப்பிட்டு அவியலுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். செய்யணுமா? என்னம்மா செய்யணும்? நம்ம கல்யாணத்துக்கும் எதுவுமே செய்யல, திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஏம்மா, கல்யாணத்துக்கு மொத்த ஏற்பாடு நம்ம தானே செஞ்சிருந்தோம். இது வேற தனியா செய்யணுமா?
இருந்தாலும் என் தங்கச்சி எதுவும் நினைச்சுக்கிட கூடாதுல்லம்மா, நம்ம பக்கத்திலேயே இருக்கோம். விருந்துக்கு கூட அக்கா கூப்பிடவே இல்லைன்னு நினைக்க கூடாது பத்தியா. இது ஒரு முறைமா, கண்டிப்பா கல்யாணம் ஆன பிள்ளையில சொந்தக்காரவிய வீட்டுக்கு கூப்பிடணும். விருந்துக்கு கூப்பிட்டு வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. அரிசி பெட்டி கொடுக்கணும், புதுசா அவியலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். வேற நம்ம என்னெல்லாம் செய்யறோம்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கூட செஞ்சு அனுப்பலாம். ஆனா முறைப்படி புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அரிசி பெட்டி கொடுத்து அனுப்பணுமா, அதுதான் முறை. என் தங்கச்சிக்கு வேற யாரும் இல்லை பாத்தியா, நம்ம தான் இங்க பக்கத்துல இருக்கோம். அதனால நம்ம இந்த முறைய கண்டிப்பா செய்யணுமா. நாளைக்கு அவியல விருந்துக்கு வர சொல்லுவோமா? சரிம்மா, அப்ப கூப்பிடுவோம். நானே போய் கூப்பிடட்டுமாமா? இல்லம்மா, அது முறையா இருக்காது. நானும் வாரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் கூப்பிடுவோம். அப்புறம் சம்மந்தி வீட்லயும் பக்கத்துல தானே இருக்காவ, அவியலையும் சாப்பிட்றதுக்கு வர சொல்லிடுவோம். ஏன்னா நிரோஜாவை ஒதுக்கி வைக்க முடியாது பாத்தியா. அப்படியே ஜெனிஃபரையும் புருஷனையும் சேர்த்தே கூப்பிட்டுருவோம். அவியலுக்கும் இது வரைக்கும் நம்ம விருந்து வச்சதே இல்லல்லம்மா. இந்த நேரத்துல எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டு ஒரேடியா விருந்து முடிச்சிருவோம். ஒரு நேரம் சாப்பாடு தானே? சீச்சி, ஒரு நாளாவது நம்ம வீட்டுல தங்க வச்சுதாம்மா அனுப்பணும். யாரு இந்த மீன்காரியை சேர்த்தா தங்க வைக்க போற? இல்லம்மா, அவியெல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கிளம்பட்டோம். நம்ம ஜோசப்பும் ரூபியும் மட்டும் ஒரு நாள் இங்க தங்கிட்டு போட்டோம்மா. மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, அடுத்த நாள் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைப்போம். விருந்துக்குன்னு கூப்பிட்டா ஒரு நாளாவது தங்க வச்சு அனுப்புறது தானே முறை. அப்படி பார்க்க போனா சரி, பிறந்தா புதுசா கல்யாணம் முடிஞ்சவா அவளையும் தங்க வச்சு அனுப்ப வேண்டியதானே? சரிம்மா, நீ சொல்லிட்டால அப்படியே செய்வோம். நீரோஜா புருஷன் வேணாலும் ஒரு நாள் தங்கட்டும். அப்புறம் அங்க வேற யாருக்கா, சம்மந்தி தானே, அவியலும் தங்கிட்டு போட்டோமா. எல்லாரும் வீட்டுக்கு வந்தா நல்லா கலகலன்னு தானே இருக்கும். ஏமா, நீலாம் திருந்தவே மாட்டாமா. எப்ப பாரு எந்த விசேஷனாலும் இந்த மீன்காரி இழுத்துருவா. இங்க பாருமா, ஜோசப் ரூபி அவிய 2 பேரும் மட்டும் இப்ப கூடுவோம். மீதி இருக்கவில பரவ பாத்துக்கிடுவோம். சரோஜா, ஏமா அப்படி சொல்லியா? ஏமா, மத்தவங்களுக்குலாம் ஏகப்பட்ட நாள் விருந்து சாப்பாடு போட்டாச்சு. ஏன் இந்த பொங்கலுக்கே மொத்த பேரும் வந்து தின்னுட்டு தான் போனாவே. இதுக்கு வேற நீ மொத்த பேருக்கு அவிச்சு போடணுமா? சரோஜா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் செஞ்சிருவேன். ஆமா, செஞ்சிருவேன், நல்லா செஞ்சிருவேன். அவிய 2 பேரும் விருந்து கூடுவா, நம்மளுக்கு சேர்த்து சமையல் பண்ணி போதும். சரோஜா, சித்தியெல்லாம் கூப்பிடலன்னா எப்படிமா? விருந்துக்கு முன்னாடி தான் 2 பேரை மட்டும் கூப்பிட்டு செய்வாவே. இப்பெல்லாம் அப்படி இல்லம்மா, குடும்பத்தோட எல்லாரையும் கூப்பிடியாவுமா. சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லாரும் வரட்டுமே. அப்படியே அவிய கூட சேர்த்து நிரோஜா குடும்பமும் வந்துட்டு போட்டோம், ஜெனிஃபர் புருஷனும் வந்துட்டு போட்டோம். நம்ம குடும்பத்தால் மட்டும் தானம்மா, வேற யாரையும் கூப்பிட போறது இல்லல்ல. அவியெல்லாம் வந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாவும் இருக்கும். உன் சித்தியும் தங்கச்சியும் வந்தா வேலையாவது செய்வாவ. என்னது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது ஐடியா சொல்லுவா. அதனால அவிய வரட்டும்மா, எல்லாரையும் சேர்த்தே கூடுவோமே. உன்னையில திருத்தவே முடியாதுமா. எப்பதான் நீல திருந்த போறியோ? நான் வந்துட்டு அந்த மீன்காரி எப்படிதான் இவளுக்கு மட்டும் மூக்கு வேக்குமோ. கரெக்டா சம்மந்தின்னு வந்து விழுந்துருவா. சம்மந்தி வாங்க, சம்மந்தி வாங்க. என்ன சம்மந்தி? அது வந்து நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி மிளகாத்தூள் அரைச்சு தந்தீல்ல, அது காலி ஆயிட்டு. அதான் மிளகாத்தூள் அரைச்சியலான்னு கேட்டு வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓஹோ, இது வேற ஓடிட்டு இருக்கோ. ஏமா, என்ன இதெல்லாம்? அது நிரோஜாக்கு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு தெரியலன்னு சொன்னாமா. அதான் நான் வாங்கி அரைச்சி கொடுத்தேன். அதான் காலி ஆயிட்டுன்னு சம்மந்தி வந்து சொல்லியாவ. காலி ஆயிரும், நல்லா காலி ஆயிரும். காலியான திரும்ப அரைக்கணும். ஓட்டம் சொன்னா என்னத்தான்? சம்மந்தி அரைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கு. அழகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சு தந்துறியாவே. நான் முந்தில பச்சையா அரைப்பேனா குழம்பு டேஸ்டே இருக்காது. அதனால தான் கடையில பாக்கெட் பாக்கெட்டா வாங்கி காரி வச்சிட்டு கிடந்தேன். இப்ப சம்மந்தி அரைச்சு தந்த பிறகுதான் குழம்பு வச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இருக்கும் மீன்காரி, ஓசில கிடைக்குதுல, உனக்கு நல்லா தான் இருக்கும். சரோஜா, அப்படிலாம் பேசாதம்மா. மிளகாத்தூள் தானே, அதை கொடுக்கறதுல நம்ம என்ன கேட்டு போயிட போறோம்? அப்படியே அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி கொடுத்துட வேண்டியதானே, என்ன கேட்டு போயிருவோம்? வர நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கமா. நம்ம வேற யாருக்குமா கொடுக்கும்? தங்கச்சி வீட்டுக்கு தானே. சம்மந்தி, ஒரு 2 நாள் பொறுமையா இருங்க சம்மந்தி. நான் மிளகாத்தூளுக்கு வாங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அழகா அரைச்சி தந்துடுறேன். அது வரைக்கும் சமாளிக்கணும்னா வேணா வீட்ல இருந்து கொஞ்சோண்டு தரட்டுமா? வேண்டாம் சம்மந்தி, அத 2 நாள்ல தர போறியல்ல, ஒரு 5 கிலோ போட்டு அரைச்சு தந்துருங்க. ஆமா, 50 கிலோ வாங்கி உனக்கு அரைச்சு தருவாவே. இல்ல வேணாரி,
சம்மதி 5 கிலோ தானே தந்திரி. ஏம்மா என்ன இதெல்லாம்? சரோஜா மிளகாத்தூள் தானம்மா, நம்மளுக்கு அரைக்கிற மாதிரி அவியலுக்கும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அரைச்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு நீ 5 கிலோ வாங்கி அரைப்பியோ? இருக்கட்டும்மா, சம்மதி கேட்காவல்ல. கேட்டா எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருவியா? ஏ பார் மீன்காரி, உனக்கு மசாலா அரைக்கணும்னா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடு. வேணும்னா வார்த்தை தருவா, நீனே போய் அரைச்சிக்க. என்னமோ எங்க அம்மா மளிகை கடை வச்சிருக்க மாதிரி 5 கிலோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு உதவி தானே? இது உதவியில மீன்காரி, ஓத்துறோம். எங்க அம்மா உனக்கு இதுக்கு மேல மிளகாத்தூள் அரைச்சி தர மாட்டா, நான் தரைய விட மாட்டேன். சரோஜா நீ சும்மா இருமா, நீரோஜா தனியா இருந்தா பாத்துக்கலாம். இந்த மீன்காரி ஒரு மாசத்துக்கு 5 கிலோ மிளகாத்தூள் தும்பா, அதுக்கு நீ 2000 3000 செலவு பண்ணி அரைச்சு கொடுப்பா. ஏ மீன்காரி, மரியாதையா இங்க இருந்து பேரு இல்லன்னு வச்சுக்க, இந்த 3 முடிய கட்டு பண்ணி மிளகாத்தூள்ல போட்டு அரைச்சி தந்து விடுவேன்.